ஆடியோ வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 5.1 ரீவொர்க் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன், எப்படி ஒவ்வொரு செட்டும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோன்றத உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த ஆம்ப் நமக்கு யார் ஒர்க் கொடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்டோடைய ரிலேட்டிவ் தாங்க. அவங்க நமக்கு ரீவொர்க் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்து கூட ஒரு 2 வீக்ஸ் ஆகிடுச்சு. ஏன் நமக்கு இவ்வளோ நாள் அப்படின்னா நமக்கு ஒர்க் வந்து ஜாஸ்தியாக இருக்கனால, அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்து கண்டினியூவாக வராமல் இருக்கும். ஆம்ப்லாம் வந்து ரெடி ஸ்டேஜ் தான் இருக்குது. நம்ம ஒவ்வொரு ஆம்பையும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி கஸ்டமர் எந்த அளவுக்கு கேட்குறாங்களோ அந்த ஆடியோ நம்ம எடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 1 or 2 வீக்ஸ் ஆகிடும். ஆம்ப் ரெடி பண்ணுறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 2 to 3 days ஆகிடும். நமக்கு எல்லா மெட்டீரியல் கையில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆம்பை வந்து நம்ம சொன்ன டைமுக்கு நம்மளால் கொடுக்க முடியும். இந்த ஆம்பை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்கு பேனல் 1 டேல கொடுக்குன்னு சொன்னாங்க. பட் அவருடைய பர்சனல் இஷ்யூக்காக அவளால் பேனல் வந்து 1 டேல கொடுக்க முடியல. எனக்கு 3 நாள் கழிச்சு தான் அந்த பேனலே வந்தது. ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தாரு. அதுவும் முக்கியமாக ஆன் ஆஃப்க்கு லேச்சிங் சுவிட்ச் கேட்டிருந்தாரு. இது கொஞ்சம் லுக்காக இருக்குன்னு தான் இந்த லேச்சிங் சுவிட்ச் கேட்டிருந்தாரு. நிறைய பேர் இந்த லேச்சிங் சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா சீக்கிரம் போயிடுன்றனால யூஸ் பண்ணுறதில்ல. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா 220 volt ஏசி லேச்சிங் சுவிட்ச் இருக்கும். நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிற நாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டல் நாப் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் நார்மல் நாபுக்கும் மெட்டல் நாபுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேனல்லே ஜாஸ்தி ஆகும். அதுவும் இல்லாமல் நமக்கு அந்த லுக்கும் நல்லா ஒரு பிராண்டட் லுக்கில் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். உங்களுக்கு ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஒரு பிராண்டட் லுக்கில் வர மாதிரி தான் பண்ணியிருக்கு. எந்த ஒரு தேவையில்லாத மென்ஷனும் நம்ம அதில் பண்ண கிடையாது. டால்பி, டிடிஎஸ், ப்ளூடூத் எல்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. என்ன இருக்கோ அது மட்டும் தான் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த வால்யூமோடைய அவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுக்க கிடையாது. ஸோ உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ப்ளைனாக தான் இருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டருக்கு 100K யூஸ் பண்ணியிருக்கிறேன். மீது எல்லாத்துக்குமே 100K தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பவர் ஆம்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கண்ட்ரோல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்டிகேவாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும், எஸ்டிகே மாடியூலுக்கு ஒன்று யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், 7 to 9 ஒன்று யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், 2030 ஒன்று யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த அளவு ஒரு வால்யூமை ஹையாக வைக்கும் போது உடையாமல் இருக்குதோ அந்த அளவு தான் உங்களோட ஆம்பிளிஃபயரோடைய அந்த எஃபிஷியன்சி வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வால்யூம் ஏற்ற அந்த பார்ட் வந்து உடஞ்சி அப்படின்னா அது வந்து ஓவர் கெயின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம செய்கிற செட்டில் எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் ரீவொர்க்கான காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது ஏன் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா நான் அதை பிரிச்சுட்டு பண்ணும்போது புதுசாக செய்கிற மாதிரி தான் அது கணக்கு. நான் ஒரு சில ஆம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000, 3000, 3500 கூட வந்து நான் சார்ஜ் பண்ணுறேன். அதுக்கான ரீசன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பவர் ஆம்ப் ஏரியா இருக்கும், நம்ம ஆல்ரெடி மேட்ச் பண்ணி வச்சிருக்க பவர் ஆம்ப் ஏரியா இருக்கும். இன்கேஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கிற பவர் ஆம்பும் போட்டிருந்தாங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மரும் போட்டிருந்தாங்க அப்படின்னா நான் ஒரு லேபர் 1500, 2000 முடிச்சிருவேன். இன்கேஸ் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கான சார்ஜஸ்லாம் அதிகமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது என்கிட்ட வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம அந்தளவு அதில் ஒர்க் பண்ணுறோம். ஒரு ஆம்ப் எடுத்தோம்னா ஒரு சிலர்லாம் வந்து 2 நாள்லேயோ 3 நாள்லேயோ கொடுத்துட்றாங்க. நம்மக்கிட்ட அந்த ஆடியோ வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைடு இருந்தால் தான் ஒவ்வொரு ஆம்புமே வெளியே போகுது. அதனால தான் நிறைய நாட்கள் வந்து நமக்கு டிலே ஆகிறதுக்கான ரீசனும் அதுதான். ஆம்போட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு ஆம்போட இன்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நீட்டாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் நான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் முக்கியமாக சொல்ல போகிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஓன் பவர் ஆம்ப் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்புக்கு உண்டான பவர் ஆம்புங்க. டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கஸ்டமர் ஆல்ரெடி இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருந்தாரு. நம்ம அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் டிரான்ஸ்ஃபார்மர்லேயே நம்ம டபுள் சப் வந்து ரன் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். நீங்கள் கேட்கலாம் எப்படி வந்து இவ்வளோ சின்ன டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து டபுள் சப் ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பவர் ஆம்பை பொறுத்து தாங்க எல்லாமே மாறும். நான் இப்போது புதுசாக போட்டிருக்க பவர் ஆம்புக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மரே வந்து போதுமானது. இன்னும் கொஞ்சம் ஹை எண்டாக போகும்போது டிரான்ஸ்ஃபார்மர் கொஞ்சம் மாறும். அதே மாதிரி கஸ்டமருடைய ஹால் சைஸு, நெக்ஸ்ட் அவங்க ரெக்குயர்மெண்ட்டு, இதை பொறுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறும். இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு 10க்கு 11 அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி ரூம் தான் சொன்னா அப்படி. ஸோ அதுக்கு இதுவே வந்து போதுமானது. உங்களுக்கு 5 சேனலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7294 அவருடைய 5 சேனல் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. சப்வூஃபருக்காக நம்மளுடைய மோனோ போர்டு நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்குது. ஒவ்வொரு சப்புக்கும் ஒவ்வொரு போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம்.
இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ஒரு 24024 ஒரு 5 to 6 ஆம்பியர் வரும். இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற பவர் சப்ளை பார்த்தீங்க அப்படின்னா 50 வோல்ட் 10,000. அதுவும் அவருடைய பழைய ப்ரீவியஸ் சாம்பிள் எடுத்தாச்சு. நம்ம டயோடு மட்டும் புதுசாக போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடிய ப்ரீ செக்ஷன் தான். இதில் வந்து நம்ம வசந்த் பிராண்டில் ஆல்ஃபா பிடி யூஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம அப்கமிங் போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இதில் நம்ம ஆல்ஃபா பிடி போட்டுருக்கிறோம். அதில் ஒரு சில சேஞ்சஸ் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம எடுத்த ஆடியோ கிளாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க எப்படி நீங்கள் வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் உள்ளார தள்ளுறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அது நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேங்க. அதே மாதிரி சரௌண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வசந்தோடைய ஹெச்டி சரௌண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி சப்வூஃபர் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடிய சக்தி சப்வூஃபர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். பட் அந்த பஞ்சிங் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இதில் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர்கள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 5.1 இருக்கும்போது அது மாஸ்டர் ஆகும். நீங்கள் MP3 இருக்கும்போது உங்களுக்கு ஸ்டீரியோ கண்ட்ரோலாக உங்களுக்கு வேலை செய்யும். அந்த மாதிரி தான் நம்ம இதில் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் ஆம்பிளிஃபையரை நீட்டாக ஒயரிங்லாம் வந்து கொஞ்சம் பக்காவாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கிறோம். இதுதான் ஆம்பிளிஃபையரோடைய இன்டீரியர் வியூ. இதோடைய ஆடியோ டெஸ்ட் நம்ம கேட்கலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஹைஃபை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் ஹெட்செட் இருந்தால் போட்டு கேட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆம்பிளிஃபையர் ஆனில் தான் இருக்குது. எல்லா கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா 0ல் தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0ல் இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு ஹம் சவுண்டும் வரக்கூடாது. அந்த மாதிரி தான் நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் டிசைன் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இந்த ஆன் ஆஃப் சுவிட்சில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ரெட் கலர் லைட் ஒன்று எரியும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு லைட் ரெட் கலர் லைட் எரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே எல்இடிக்கு ஒரு சுவிட்ச் வச்சுருக்கோம். இதை நம்ம ஆஃப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சப்புக்கும் மாஸ்டருக்கும் இருக்கிற அந்த லைட் மட்டும் உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். உங்களுக்கு வழக்கம் போல் வியூ மீட்டர் ஆனில் தான் இருக்கும். இப்போ நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு அந்த ஒரு பிராண்டட் லுக் கொடுக்கறதுக்காக நம்ம இந்த 2 இதுலையும் வச்சுருக்கிறோம். நிறைய பேர் ஃபுல்லாகவும் கேட்குறாங்க. பட் இந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு பிராண்டட் லுக்கில் நம்ம அதை எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அதில் ஒரு சின்ன ஒரு ஆடியோ டெஸ்ட் போடுறேன், கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த பாட்டு கேட்டுன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு குருவி சத்தன சவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டில் வந்து கம்மியாக இருக்கும். அந்த சவுண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரௌண்டில் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி தான் இந்த ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கிறோம். கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடியோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி கேட்டார். அந்த மாதிரி தான் இது நம்ம சேஞ்சஸாக பண்ணியிருக்கிறோம். நான் உங்களுக்கு பாட்டு கொஞ்சம் கொஞ்சம் ப்ளே பண்ணுறேன். அதே மாதிரி ஹைஃபை ஆன் பண்ணி காட்டுறேன், ஆஃப் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோடைய ஆடியோ டெஸ்ட் உங்களுக்கு ஃபுல்லாக வரும். அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு சவுண்டும் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக இருந்தால் தான் நீங்கள் அந்த ஆடியோவை நீங்கள் இன்டெப்த்தாக உங்களால் கேட்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சவுண்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்டு நல்லா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதே நீங்கள் 5.1 கேட்கும்போது அந்த சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக தெரியும். ஒரு ஆடியோ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்டீரியோவில் கேட்கறதுக்கு 5.1 நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு 5.1 இருக்கக்கூடிய டீட்டெயில நம்ம இந்த ஸ்டீரியோவில் எடுத்து வரது தான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்கமிங் ஆம்பிளிஃபையர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அப்கிரேடாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹைஃபை ஆனில் இருக்குது. நான் ஹைஃபை ஆஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு ஆடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சேஞ்சஸும் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு டைம் அதிகமாக ஆகுது. ஒரு ஆம்பிளிஃபையரை 3 மணி நேரம் ரெடி பண்ணலாம். அது 3 நாள்லேயும் ரெடி பண்ணலாம், 3 வாரத்தில் ரெடி பண்ணலாம். நம்ம எந்த அளவு அதில் எஃபோர்ட் போட்டு நம்ம ஆடியோ ரிசல்ட் எடுக்கிறோமோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.